போது கதவுல பெல் அடிச்சாங்கன்னா எந்திரிச்சு போயிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்யக்கூடாது. எப்போ நீங்க எந்திரிச்சுட்டு போறீங்களோ, எந்திரிச்சு போய் நீங்க சாப்பாடு அசை போடுறதை நிறுத்துறீங்களோ, அப்ப தொப்புள்ள இருந்து அக்னி சுரக்க ஆரம்பிச்சிடும். பிராணனும் அபானனும் சேர்ந்து அக்னியா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டீங்கன்னா அது ஜீரணத்துக்கு ஒவ்வாது. அதை ஜீரணம் பண்றதுக்கு இறைப்பையில அக்னி இருக்காது. அந்த அக்னி இல்லாம இருந்தது அப்படின்னா, ஆனா அதுக்காக முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணி தோல்வி அடையும் போது நாபி அப்செட் ஆகும். சில பேர் என்ன பண்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வீட்டுல வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருவார். அவர் தொழில் பண்ற இடத்துல போய் அப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் சாப்பிடுவார். எந்திரிச்சு நடந்து போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நடந்து போய் அங்க போய் சாப்பிடுவார். இவர் எப்பவுமே நாபி வந்து அப்செட்லயே. நாபி அப்செட் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா இவர் என்ன வீட்டுல சாப்பிட்றாரோ, சாப்பிட்டு முடிச்சு அசை போறதை நிறுத்தி முடிச்சவொடனே அது ஜீரணத்துக்கு உண்டான வேலை அக்னி சுரக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் போய் சாப்பிடுறதுக்கு தேவையான அக்னி அது சுரக்குமான்னு தெரியாது. சுரக்கிற முயற்சியில ஈடுபடும் பொழுது திரும்ப இந்த நாபி அப்செட் ஆகும். பெயின் கெயின் வந்ததுன்னா போகவே போகாது. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இதைத்தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிடும் போது இடையில எந்திரிச்சு போகக்கூடாது, பேசவே கூடாதுங்கிறாங்க. நம்ம எந்திரிச்சு போறது, ஒரு அப்புறம் கொஞ்சம் இங்க கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் அங்க கொஞ்சம் சாப்பிடுறது, இப்படி பெட்டி பெட்டி சாப்பிடுறது மகாபாவம். இது ஜீரணத்துக்கு நாமளே வைக்கிற தவறான ஒரு செய்கை. இதை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாபி அப்செட் ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, தரமான ஜீரணத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு முறை பார்த்துடலாமா? சரி. சமணம் போட்டு சாப்பிடணும், நீர் உலாவிட்டு, சாமி கும்பிட்டுட்டு, சோத்தை பார்த்து, டிவி பார்க்காம, சாப்பிட தண்ணி குடிக்காம, நீர் மட்டும் உறிஞ்சி குடிச்சிட்டு, இடையில எந்திரிச்சு போகாம பேசாம சாப்பிடணும். இவ்வளவுதாங்க சாப்பிடுற முறை. இதுக்கு பேரு தான் நல்லா சாப்பிடுறது. இப்படி நல்லா சாப்பிட்டோம்னா ஜீரணம் தரமானதாக இருக்கும். புரிகிறதா? இதத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, அற்றால் அளவு அறிந்து உண்க, அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்குமாறு அப்படின்னா. அடுத்த செய்தியில சொல்றார், இடிவறிந்து உண்பான்கள் இன்பம் போல் களி பேரிரையான்கள் நோய். இங்க கொஞ்சம் அப்புறம் அங்க கொஞ்சம், இப்படி கேப்பு விட்டு சாப்பிடுறது மகா பாவம். இது ஜீரணத்துக்கு உதவி பண்ணாது, உபத்திரவம் பண்ணும், நாபி அப்செட் ஆகும். இப்படி வலி கிளி வந்துச்சுன்னா, வலி காலு கையில வலி கிளி வந்துச்சுன்னா போகவே போகாது. ஆகையினால ஒரு மனுஷன் எவ்வளவு சாப்பிடணுங்கிற விஷயம் புரிஞ்சுதா? இது போல எத்தனை தடவை சாப்பிடணும்? 3 நேரம் சாப்பிடலாம். 3 நேரம், காலையில, மத்தியானம், ராத்திரி. இந்த மத்தியான சாப்பாட்டுக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால சாயந்தரத்துல ஏதோ கொஞ்சம் பழங்களும் சாப்பிட்டுக்கலாம், குற்றமில்லை. ஆனா இப்ப சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கு, காலையில எழுந்திரிச்ச உடனே பால் அல்லது ஹார்லிக்ஸ், போன்விட்டா, போஸ்ட் வகைரா இத்தியாதி, அப்புறம் டிஃபன், 11 மணிக்கு என்ன சொல்லுவாங்க இது, அந்த ஒரு டீ, ஒரு பஜ்ஜி, அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் சாயந்தரம், அப்புறம் ராத்திரி, அப்புறம் படுக்க போகும்போது ஹார்லிக்ஸோ போன்விட்டா அல்லது பால், இது இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தது வயிறு என்னத்துக்காகும்? அது டியூட்டி செய்யறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா நீ கொடுக்கறது டியூட்டி கிடையாது, ஓட்டி. இப்படி சம்பளமே கொடுக்காம ஓட்டி வேலை வாங்கினீங்கன்னா அது அப்புறம் விஆர்எஸ் கேட்குமா கேட்காதா? கேட்கும். ஆகையினால அது டியூட்டியோட நிப்பாட்டிங்க. 3 நேரம் சாப்பிடலாம். கொஞ்சம் சாயந்தரம் நேரம் பசியா தெரியுது, ஏதோ ஒரு ஆப்பிள், 2 வாழைப்பழம், அந்த மாதிரி ஒரு சுக்கு கஷாயம், அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், குற்றம் கிடையாது. சரியா? அப்படி சாப்பிட்டுக்கிட்டோம்னா அருமையா ஜீரணம் அருமையா இருந்த உடம்போட இயக்கம் அழகா அருமையா இருக்கும். இன்னைக்கு சமுதாயத்துல பல வியாதிகளுக்கு காரணமே அஜீரணம் தான் காரணம். அஜீரணம் தான் காரணம். அப்புறம் தவறான உணவு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆக ஜீரணத்துக்கு இப்படி எல்லாம் சாப்பிடுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, சமைச்ச உணவோட பழத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம்னு பார்த்தோமா?
புரிஞ்சுதா? ஆக பழத்தை முதல்ல சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டோம்னா சாப்பாட்டோட அளவு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே திருப்தி ஆயிடும். இப்ப சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் அதை திருப்தியோட நிறுத்தியிருப்போம். அதுக்கப்புறம் பழம் போடும்போது அது எக்ஸஸ். திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவார், வண்டியில வைக்கக்கூழம் ஏற்றிட்டு போற வண்டியா இருந்தாலுமே ஒரு வைக்கக்கூழம் மயிர் பீடிகை அளவு எக்ஸஸ் ஆச்சுன்னா கூட அச்சாணி முறிஞ்சு போயிடும். அதுபோல சாப்பாட்டுல அந்த திருப்தியோட நிப்பாட்டிக்கிட்டோம்னா தொந்தரவு இல்லை, ஜீரணம் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸஸா ஹார்லிக்ஸ், போன்விட்டா, காபி, அப்புறம் இப்ப நம்ம டிஃபன் சாப்பிட்டு திருப்திக்கு டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன், 10 டீயும் சாப்பிடணுமாமா. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எக்ஸஸ். இந்த செங்கல் வச்சதுக்கு அப்புறம் சாந்து போட்டு பூசுவான் இல்லையா, அது மாதிரி வயிற்றுக்கு இறைப்பை இருக்கிற கேப்பை இவன் மறுபடியும் டீ தண்ணியோ காபி தண்ணியோ ஹார்லிக்ஸ் எடுத்து ஊற்றி சாந்து பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறான். அங்க காத்துக்கு ஸ்பேஸ்ங்கிற ஒரு இடைவெளியே இல்லை அப்படின்னா ஜீரணம் எப்படியா நடக்கும்? ஜீரணம் எப்படி நடக்கும்? நடக்காது. ஆகையினால எவ்வளவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கணும். பழம் சாப்பிடலாம சாப்பிடக்கூடாதா? சாப்பாட்டுக்கு முதல்லயே சாப்பிடணும். முறுக்கு சாப்பிட பிரியமா இருக்கா, அல்வா சாப்பிட பிரியமா இருக்கா, கேசரி சாப்பிட பிரியமா இருக்கா, விருந்துக்கு போற பாயாசம்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் தயிர் சோறுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க. அப்படி முன்கூட்டியே சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சத்துக்கு தயிர் சோறு போட்டு சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு போதும்னு உங்களுக்கு தோணும். தயிர் சோறு அளவு நீங்க குறைச்சிருவீங்க. இதை உணர்த்தணும் அப்படின்னா மற்ற ஐட்டங்களை முன்னாடி சாப்பிடணும். அடுத்த விஷயத்துக்கு போலாமா? தரம் குறைந்த உணவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.